ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது எங்களுக்கு. அது வந்து அப்போ என்னோடய பட்ஜெட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது வாங்கினது. ஆனால் ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெக்டாங்குலர் சைட் இருக்கணும். அதில் வந்து எலிவேஷன் வந்து மெயின் இம்பேக்டாக இருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே ஒரு நல்ல ஆர்கிடெக்டை வச்சு பண்ணணுங்கிற மனசார நினைச்சோம். அப்போ தான் வந்து நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஆர்க் ஃபவுண்டேஷன் விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் கிடைச்சிது. அவரோட ப்ரொஃபைலை பார்த்தம்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஆர்க் ஃபவுண்டேஷனோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, இப்போ நம்மளோட ஐடியாஸ் நம்ம சொல்லணும்னா கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டு நம்ம நினச்சதை விட ஒரு படி பெட்டராக கொடுக்கறதா வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. சத்யவேல் சாருக்கு வந்து எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைவ்லியான வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ ஸ்ரீராம் பற்றி சொல்லணுன்னா ஹீ இஸ் எ யங் சாம். ஸோ சின்ன வயசு. ஸோ அவர் நிறையா வந்து பார்த்துருப்பாப்புல, நிறையா வீடுகளில் போயிருப்பாப்புல. இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு எட்ஜில் யோசிக்கிறவங்க. எனக்கு வந்து லைவ்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க வந்து கொஞ்சம் பேஷனேட்டாக இருக்கணும், சன்லைட் இருக்கணும், வெளியே வந்து பால்கனி இருக்கணும், இந்த மாதிரியான ஆசைகளோடு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த பிளானே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி அது பிளான் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அப்பா சொன்ன மாதிரி ஒரே பிளான் தான். குழப்பமோ எதுவும் சாய்ஸஸ் எதுவுமே கிடையாது. ஒரு பிளான் பிடிச்சதா எல்லாருக்கும் பிடிச்சது, அவ்வளோதான். திடீர்னு வந்து இந்த இபியில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இடைஞ்சல் வந்துருச்சு. நீங்கள் இப்படி கட்ட முடியாது. டோட்டலாக அப்செட் ஆகிட்டோம். 1 மாதம் சைட்டு வேலையும் நிறுத்திட்டாங்க. கனவே நொறுங்கி போச்சு. திடீர்னு ஒரு ஃபோன் கால், ஒரு நைட் வந்து ஒரு 11 o'clock ஃபோன் பண்ணி மிஸ்டர் சத்யவேல் சார் வந்து நம்மகிட்ட பேசுகிறாரு. ஸோ அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு வந்து கிளைண்ட் வந்தாங்க. எனக்கு சின்னது பெருசு நல்லா இல்லை. கிளைண்ட் வந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்னம்னா அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட இருந்து அதை ஃப்ரீ பண்ணுறதுக்கு என்னால் என்ன முடியுதோ அதை ட்ரை பண்ணுவோம். அது சொன்னால் வந்து அவ்வளோ வார்த்தையால் சொல்ல முடியாது. கடவுளை வந்து விஜய் சார் மூலிமா பார்த்தேன். இதுக்கு முன்னாடி போட்ட பிளானை விட ரொம்ப மெருகேறின ஒரு பிளானாக வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கும் தெரியாது இது இந்த அளவுக்கு வருமே அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட மனசுக்கும் அவங்க ஃபேமிலியோட ஒரு நல்ல எண்ணத்துக்கும் தான் அந்த பிளான் வந்துச்சு நான் நம்புகிறேன். அவர் வந்து சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப என்னமாச்சு அந்த ஒரு பிரேக் ஆச்சு பாருங்க. அது வந்து திருப்பி மறுவாழ் பண்ணுற மாதிரி இந்த வீட்டை பிளான் போட்டு கொடுத்தாரு. அந்த வீட்டை முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸில் நம்ம பார்த்த ஒரு சந்தோஷம், அந்த ஃபேமிலியோட ஒரு ஹாப்பினஸ், இதெல்லாம் திரும்பி வந்து எனக்கு வந்து இன்னும் அடுத்த நீ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் உண்டு பண்ணுச்சு. சாரோட கைடன்ஸில், அவரோட டிசைனில், அதேமாரி அவர் ஃப்ரெண்டு லீட்டோ மிஸ்டர் நந்தகுமார், அவரும் வந்து எங்களுக்கு அவர் என்ன 3Dயில் கொண்டு வந்தாரோ அதை அப்படியே வந்து ரியலாக பண்ணிட்டார். அது என்ன மாதிரி நினச்சோமோ, நல்ல காத்தோட்டமாக, நல்ல வெளிச்சமாக, ஒரு கலை அம்சத்தோடு அந்த வீடு அமைஞ்சது வந்து நாங்கள் கனவு கண்டதுக்கு வந்து மிகப்பெரிய ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டில் பேசாத நாள் இல்லை. தேங்க்யூ மிஸ்டர் சத்யவேல் சார் அண்ட் ஸ்ரீராம். அப்புறம் வந்து பத்மாவதி அம்மா. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்ததுக்கும் இந்த வீட்டை இவ்வளோ நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. Once again, this is VJ from Ark Foundation. Thank you.